வணக்கம் மாமா செல்வங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் பாதுகாப்பாக இருப்பீங்கல்ல? ஏன் நம்ம வீட்டிலே இருக்கோம். எதனால வீட்டிலே இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா வந்ததுனால தான் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாமல் வீட்டிலே இருக்கோம் இல்லையா? வீட்டில் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணும். வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் விளையாடுவோம். சில பேர் மொபைலு, டிவி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அதை தவிர வேற என்ன விளையாடுவோம்? ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா ஒருத்தர் ஓவியம் வரைவீங்க, ஒருத்தர் நல்லா கவிதை எழுதுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்திறமை. தனித்திறமைன்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் நல்லா பாட்டு பாடுவீங்க, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. அதெல்லாம் என்னது? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு தனி திறமை. இப்போ நம்ம அதை பத்தி ஒரு கதை பார்ப்போம், சரிங்களா? இப்போ காட்டு விலங்குகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யானை, சிங்கம், புலி, கரடி, மான், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? காட்டு விலங்குகள் சொல்லுவோம். சரி, காட்டு விலங்குகள்ல ராஜாவா ஒருத்தர் இருப்பாரு, அந்த விலங்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம் தான் எப்பயுமே காட்டுக்கு என்னது? ராஜா. வேற ஏதாவது விலங்குகள் காட்டுக்கு ராஜாவா இருக்க முடியுமா? இல்ல, சிங்கம் மட்டும்தான் காட்டுக்கு என்னவா இருக்க முடியும்? ராஜாவா இருக்க முடியும். அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை பத்தின ஒரு விலங்குகளுக்கு என்னென்ன தனித்திறமை இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம், சரிங்களா? எல்லாரும் சிங்கம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கோம், டிவில புக்ஸ்ல நிறைய பார்த்திருக்கோம் தானே? மேம் உங்களுக்கு காட்ட போறேன், சரிங்களா? இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம், இதுதான் காட்டுக்கு ராஜா. வெரி குட். அடுத்தது நம்ம பார்க்க போறது புலி. பார்த்திருக்கீங்களா? புலியும் பார்த்திருக்கோம் இல்லையா? காட்டுல, புக்ல, டிவில எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? புலி. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆந்தை. ஆந்தை எப்போ முழிச்சிருக்கோம், எப்போ தூங்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆந்தையை பார்த்துருக்கீங்களா? இது பார்க்கறது கஷ்டம். ஏதாவது ஒரு மரத்தில் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆந்தை என்ன பண்ணும்? பகல் எல்லாம் தூங்கும், நைட்ல மட்டும் குளிச்சுட்டு இருக்கும். அதோட கண் என்ன பண்ணும்? பெருசா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அடுத்தது இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முயல். இது காட்டுலயும் இருக்கும், வீட்லயும் நம்ம பெட் அனிமலா வளர்ப்போம் இல்லையா? வீட்லயும் வளர்ப்போம், காட்டுலயும். இது ரொம்ப என்னது? மெதுவா இருக்கும். நம்ம ஏதாவது சின்ன சத்தம் கேட்டா என்ன பண்ணும்? இது உடனே தாவி ஓடிடும். அடுத்தது கரடி. பார்த்திருக்கீங்களா? இதையும் நம்ம டிவில பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்தது யானை. இதுவும் காட்டு விலங்கு. இது நிறைய பேர் டிவிலையும் பார்த்திருப்ப, நம்ம நேரடியாகவும் பார்த்திருக்கோம். காட்டுல இருந்து ரோட்ல எல்லாம் போகுது அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? இது என்ன பண்ணும்? காட்டுலயும் இருக்கும், ரோட்லயும் நடக்கும். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கழுதை. இது என்னது? கழுதை. இது என்ன? நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருப்பாங்க? நம்ம நிறைய ஏதாவது பொருள் எடுத்துட்டு போகணும், நம்மளால தூக்கிட்டு போக முடியாதுன்னா இது மேல வச்சு எடுத்துட்டு போவாங்க. நம்மளோட பொருள் எல்லாம் இது என்ன பண்ணும்? சுமந்துட்டு போகும். இது என்னது? கழுதை. இது என்ன பாருங்க, ஆமை. இதுவும் பார்த்திருப்பீங்கல்ல நிறைய பேரு, ஆமை. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தனி திறமை. இதெல்லாம் என்னது? காட்டுல இருக்கிற விலங்குகள். இதெல்லாம் என்ன பண்ணுது? உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா? காட்டின் ராஜாவாக சிங்கம். நான் சொன்னேன் இல்லையா, காட்டுக்கு யாரு ராஜா? சிங்கம். அந்த சிங்கம் என்ன பண்ணுதா? சில நாள் வெளியூர் போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அதுக்கு இப்போ சிங்கம் வெளியூர் போயிடுச்சுன்னா அந்த காட்டை யாரு பார்த்துப்பாங்க? அதுக்கு பதில் வேற யாராவது பார்த்துக்கணும் இல்லையா? இப்ப அந்த சிங்கம் யோசனை பண்ணுது. காட்டின் ராஜாவாக சில நாட்கள் வெளியூர் சென்ற போது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது. இப்போ நாம வெளியூர் போயிட்டா நம்ம காட்டுல இருக்க விலங்குகளை யாரு பாத்துக்கிறது? நம்ம பொறுப்பு யாருக்காவது கொடுக்கணும், இல்ல நல்லா பலசாலியா இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும் இல்லையா? அதான் என்ன பண்ணுச்சு அந்த சிங்கம் அந்த புலி கிட்ட, புலியாரே நான் வெளியூர் போறேன், என்னோட பொறுப்பெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்ட சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சான்? வெளியூர் போயிடுச்சான். புலியும் சில நாட்கள் ராஜாவாக பதவியேற்று கொண்டது. புலி என்ன பண்ணுச்சான்? ராஜாவா பதவி ஏற்று, சிங்கம் இல்லாதனால அந்த பதவியை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு, அந்த பதவியை என்ன பண்ணுச்சான்? புலி ஏத்துக்குச்சான். படை தளபதியாக சிங்கக்குற்றி பொறுப்பேற்றது.
அடுத்தது படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்று கொண்டது. சிங்கத்தோட குட்டி படை தளபதியா பொறுப்பே ஏத்துக்குச்சு. அடுத்தது சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி. இப்ப எல்லா விலங்குகளுக்கும் யாரு ராஜா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ராஜா ஊருக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க இல்லையா? சிங்கக்குட்டியின் நமது படை தளபதினு புலி மற்ற விலங்குகிட்ட எல்லாம் சொல்றாங்க. நம்ம சிங்கக்குட்டி தான் படை தளபதி அப்படின்னு சொல்றாங்க. சிங்கக்குட்டி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே சிங்கக்குட்டி என்ன பண்ணுச்சான்? நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சிங்கக்குட்டி தன்னோட பதவியை ஏற்றுக்கொண்டது. அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது ஆந்தையாரே, நீங்கள் தான் இரவு காவலர் அமைச்சர். ஏன் ஆந்தை அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்தை நைட்ல தான் முழிச்சிட்டு இருக்கும், பகல் எல்லாம் தூங்கும். அதனாலதான் புலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவலர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆந்தையார் சொல்றாங்க, சிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது கழுதையாரே, உமக்கு உரிய பதவி அப்படின்னு கழுதை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உடனே கரடி வந்துச்சான். கரடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜாவே ராஜாவே, இந்த கழுதையை ஒரு முட்டாள், கழுதை ஒரு முட்டாள், அது எதுக்கும் பயன்படாது அப்படின்னு புலிகிட்ட கரடி என்ன பண்ணுதான் சொல்லுதான். உடனே புலி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. இதே போல் முயலும் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது, கழுதை மாதிரி முயலும் ஆமையும் எதுக்கும் பயன்படாது அப்படின்னு கரடி புலிகிட்ட சொல்றாங்களாம். ஆமை ஒரு சோம்பேறி. ஆமை சோம்பேறி எதனால நம்ம சொல்றோம்? ஏன்னா ஆமை மெதுவா போகும், அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆமை ஒரு சோம்பேறி அப்படின்னு கரடி சொல்லுது. அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். முயல் மெதுவா இருக்கும் இல்லையா? ஏதாவது சின்ன சத்தம் கேட்டா கூட என்ன பண்ணும்? தாவி குதிச்சு ஓடிடும். அதனால அதுவும் எதுக்கும் பயன்படாது அப்படின்ட்டு கரடி புலிகிட்ட சொல்லுது. கரடியாரே வாயை மூடும். உடனே புலி சொல்றாங்க, கரடியாரே வாயை மூடும், யாரை பத்தி குறை சொல்லாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு புலி சொல்றாங்களாம். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். கரடி அவங்கள பத்தி தப்பா சொன்னதுனால என்ன பண்ணுச்சான் புலி, நீங்க பேசாதீங்க, மற்றவங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க. ஆமை பொறுமையா இருந்து அதோட வேலையை அது செய்யும் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்தது முயல். முயல் அதிவேகமாக ஓடும் இல்லையா? முயல் ஃபாஸ்டா ஓடும். நம்ம பிடிச்ச நம்மளால பிடிக்க முடியுமா? முடியாது, ஓடும். எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும். நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்த வேலையெல்லாம் முயல் பார்க்கட்டும் அப்படின்னு புலி சொல்லிச்சு. அடுத்தது கழுதை பகைவர்களை வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புலிராஜா. எதனால கழுதைக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க? கழுதை ரொம்ப ஃபாஸ்டா கணக்கும் இல்லையா? அதனால யாருன்னா எதிரிங்க வந்தா அதோட குரல் அது சத்தம் போட்டுச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, வேற விலங்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொறுப்பை வந்து கழுதைக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது யாரையும் குறைவாக எடை போட கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறைவா சொல்லக்கூடாது, ஒருத்தரை பத்தி குறை சொல்லக்கூடாது. உடனே அந்த கரடி யோசனை பண்ணிச்சோம், நாம சொன்னதெல்லாம் தப்பு, நீங்க சொல்வது சரிதான் அரசே, இப்போதும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை ஒளிஞ்சிருக்கும். அவங்கள எப்பயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறைவா எடை போட கூடாது. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது எழுத்துக்களின் வகைகள். எழுத்துக்களின் வகைகள் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, உயிரெழுத்து. உயிரெழுத்து எத்தனை சொன்னா? 12. அதுல அ, இ, உ, ஏ, ஓ இது மட்டும் தனியா நாம ஏன் எழுதியிருக்கோம்? இப்போ இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம பேர் வைக்க போறோம். இப்போ நமக்குள்ள ஒரு பேர் இருக்கு, என்னோட பேரு பிரியா, அப்போ உங்களோட பேரும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எழுத்துக்களுக்கும் நம்ம இப்போ பேர் வைக்க போறோம். என்னென்ன பேர் வைக்க போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் என்னது? குறுகிய ஓசையுடைய சொற்கள். குறுகிய ஓசையுடைய சொற்கள் நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம் இல்லையா? அ அவ்வளவுதான். இ, உ,
ஏ ஓ. குறுகிய ஓசையுடைய சொற்கள் என்றால் இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? குறில். இன்னொரு எழுத்து இருக்கு, என்னது? குற்ற எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் நம்ம சொல்லலாம், குற்ற எழுத்துக்கள்னு சொல்லலாம். அடுத்தது ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ. இதெல்லாம் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். நம்ம ஆன்னு சொல்லும்ல, ஆ அப்படிதான் சொல்லும், நீண்டு சொல்லுவோம். நீண்ட ஓசையுடைய சொற்கள்ன்றதுனால நம்ம இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? நெடில். நெடில் எழுத்துக்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? நெட்டு எழுத்துக்கள். இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? குறுகிய ஓசையுடைய சொற்களுக்கு குறில் எழுத்துக்கள்னும், நீண்ட ஓசையுடைய சொற்களுக்கு நெடில் எழுத்துக்கள்னு நாம பெயரிட்டிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. ஒரு எழுத்து மேல புள்ளி இருந்தா அது என்ன நம்ம சொல்லுவோம்? மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மெய் எழுத்துக்கள் என்னென்ன பாருங்க? இக், இங், இச், இஞ்ச், இத், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்களுக்கும் பெயர் வச்சிருக்காங்க. அது என்னென்ன பெயர் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ மெய்யெழுத்துக்களை 3 வகையை நம்ம பேர் வச்சிருக்கோம். அதுல வல்லினத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இக், இச், இத், இத், இப், இர். இதெல்லாம் நம்ம ஏன் வல்லினம்னு சொல்றோம்? ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? வல்லினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ யானைலாம் ரொம்ப வலிமையா இருக்கும் இல்லையா? நீண்ட ஓசையுடைய சொற்கள்ன்றதுனால நம்ம இது என்ன சொல்றோம்? வல்லினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மெல்லினம். மெல்லினத்துல என்னென்ன இருக்கு? இங், இஞ்ச், இன், இன், இம், இன். இது நம்ம ஏன் மெல்லினம் சொல்றோம்? ரொம்ப மென்மையா மெல்லியமா ஓசையுடைய சொற்கள்ன்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்? மெல்லினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இடையினம். இடையினம் இ, இர், இல், இவ், இல், இல். இது ஏன் நம்ம இடையினம் சொல்றோம்? ரொம்ப வலிமையாவும் இல்லாம ரொம்ப மென்மையாவும் இல்லாம இடைப்பட்டதா இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்வோம்? இடையினம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அடுத்தது அக்கு. அக்கு ஆயுத எழுத்து. அக்கு ஆயுத எழுத்து தனிநிலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். எப்பவுமே இது என்ன பண்ணும்? தனித்து தான் இருக்கும். அதனால இதுக்கு நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கோம்? தனிநிலைன்னு பேர் வச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். நம்ம என்ன பார்த்தோம்? தனித்திறமை பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் பார்த்தோம். அந்த மாதிரி வீட்டில் நீங்களும் நல்லா டிராயிங் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அதில் உங்களுக்கு நல்ல திறமையாக வரும் இல்லையா? அதெல்லாம் வீட்டில் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களை நம்ம பார்த்தோம். அதில் எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் வீட்டில் ஒரு முறை எழுதி படிச்சு பாருங்க. வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. சரிங்களா? நன்றி.